பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம டே 16ல இருக்கிறோம். இந்த 40 டேஸ் பிரேயர்ல. இந்த 40 டேஸ் பிரேயர் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த 16வது நாள்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றதற்கு முன்னாடி தலைப்பினுடைய வசனம் செட்டைகளில் கீழ் அப்படின்ற தலைப்பினுடைய வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோங்க. ஸோ இந்த வசனத்துல செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த நமக்கு நிறைவான பலன் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இந்த வாரம் ஃபுல்லா நம்ம செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் நம்ம வந்தோம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கீழ்ப்படிதலா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம 16வது நாள்ல எப்படி செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த நம்ம இருக்கணும் அப்படின்னா மன உறுதியோட இருக்கணுங்க. ஸோ இந்த மன உறுதி எவ்வளோ முக்கியம்னா, ஏன்னா இதுதான் எல்லாத்துக்குமே விதிவிலக்கா இருக்குங்க. நம்ம அவரை நம்பி வந்துட்டோம், ஆனா நம்மளுக்கு ஏதோ ஒரு காரியம் நம்மளுடைய விருப்பம் நிறைவேறாம இருந்துச்சு அப்படின்னா அந்த மன உறுதி கண்டிப்பா அந்த இடத்துல அவிசுவாசமா மாறுங்க. உறுதியை நீங்க இழப்பீங்க. ஸோ இன்னைக்கு இந்த மன உறுதியோட வேதத்துல யார் இருந்தாங்க? 2 பேரை குறிச்சு பார்க்கலாம், ரூத்தையும் எஸ்தரையும். முதலாவது நம்ம ரூத்தை பார்க்கலாம். ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமேன். அதுக்கடுத்து 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1:18, அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. ஆமேன். இந்த வசனங்கள் நகோமியும் ரூத்தும் பேசிக்கிட்டது தாங்க. ரூத் மன உறுதியா நான் கர்த்தரை பின்பற்றணும், அதுக்கப்புறம் நான் உங்களோட தான் வருவேன் அப்படின்னு அவ்வளோ மன உறுதியா அங்க சொல்றாங்க. உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு அங்க சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்ல, அதுக்கடுத்து இன்னொரு வார்த்தை கூட அந்த 17ஆவது வசனத்துல சொல்லியிருப்பாங்க. இதுல நான் மன உறுதி இல்லாம போனேன், அதாவது இந்த மாதிரி நான் செய்யாம போனேன் அப்படின்னா தேவன் அதற்கு சரியாக எனக்கு செய்வார் அப்படின்னு அந்த இடத்தையும் அவர் குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த 2 வைராகியமான வார்த்தைகளை நகோமி கேட்டுட்டு ரூத் மன உறுதியா இருக்கிறா. இனிமே இதை குறிச்சு நம்ம பேசக்கூடாது, கண்டிப்பா இந்த டெசிஷனை அவ மாத்துக்கிறவே போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை குறிச்சு ரூத்திட்ட அதுக்கடுத்து பேசவே இல்லைங்க. ஸோ இப்படி நம்ம அவரை நம்பி வந்துட்டோம் அப்படின்னா நம்ம மன உறுதியா இருக்கணும். பின்வாங்கி போற எந்த ஒரு சூழ்நிலை வந்தா கூட அந்த இடத்துல நீங்க மன உறுதியா நிற்கும் போது கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும், உங்களுக்கு சோதனை வர சூழ்நிலைய சாதகமா மாத்துவாருங்க. சோ அடுத்து நம்ம வேதத்துல வாசிக்கிறது யாரு அப்படின்னா எஸ்தர். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கடைசி 3 வரிகள் வாசிக்கலாம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். சோ இது மொர்தெகாயிடம் எஸ்தர் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எஸ்தரோட சரித்திரத்தை படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இந்த ஜனங்கள் எல்லாத்தையும் கொலை செய்யறதுக்கு ஆமான் திட்டமிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த காரியத்தை அதுக்கடுத்து மொர்தெகாய் எஸ்தர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. எஸ்தரும் ஃபர்ஸ்ட் யோசிப்பாங்க ராஜாவோட சமூகத்துல அவரோட அழைப்பு இல்லாம எப்படி போகணும்னு. ஆனா மொர்தெகாய் சொல்லியிருப்பாங்க, இந்த நேரத்துல நீ மௌனமா இருந்தேன்னா யூதருக்கு ரட்சிப்பு வேற இடத்துல இருந்து வரும்னு சொன்ன பின்னாடி அங்க எஸ்தர் ஒரு மன உறுதி, சரி என்னுடைய ஜனங்களுக்காக நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் செத்தாலும் சாகுறேன், ராஜாவுடைய சமூகத்துக்கு போய் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன உறுதி அங்க அவளுக்குள்ள உண்டாகி அங்க ராஜாவின் இடத்துல பிரவேசிக்கிறாங்க. அதுக்கடுத்து எல்லாமே சக்சஸா அமைஞ்சுங்க. ஸோ இங்க அந்த எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய ஜனத்துக்காக நான் செத்தாலும் சாகுறேன் அப்படின்ற மன உறுதியா வைராகியத்தை கொண்டிருந்தாங்க. மன உறுதி அந்த யூத குலத்தவே காப்பாற்றுச்சுங்க. அங்க ரூத் மன உறுதியா இருந்ததுனால போவாஸ் மூலமா வாழ்க்கை கிடைச்சு இயேசுவோட வம்ச வரலாறுலயே இவங்க இடம் பெற்றாங்க. இருக்கிற இந்த ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா மன உறுதி தாங்க. சோ நம்மளும் பெண்ணா இருக்கிறோம், மற்றவர்கள் யாரா இருந்தாலும் நீங்க மன உறுதியா இருந்தீங்கன்னா சரித்திரத்துல பேர் பெறுவீங்க. ஏன் அப்படின்னா இந்த வேத புத்தகத்திலேயே நான் முன்னாடி ஒரு நாள் சொல்லியிருந்த பாரு, இந்த மொத்த வேதாகமத்திலேயே 2 புத்தகத்தின் பெயர் பெண்ணோட பேர். அது ஒண்ணு ரூத், ஒண்ணு எஸ்தர். இந்த 2 பேருமே ரூத் தன்
கர்த்தருடைய ஜனத்தை தன்னுடைய ஜனமா ஏற்றுக்கொண்டாங்க. இந்த எஸ்தர் கர்த்தருடைய ஜனத்துக்காக வைராகியமா தான் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இருந்தாங்க. சோ 2 பேருமே கர்த்தருடைய ஜனத்துக்காக அங்க மன வைராகியமா இருந்ததுனால, மன உறுதியோட இருந்ததுனால இவங்களோட சரித்திரத்தை இவங்களோட இவங்களோட பேர் அந்த சரித்திரத்துல வந்துச்சுங்க. இல்ல எத்தனையோ பெண்கள் வந்து உறுதியா இருக்கிறாங்க. அவங்களோட சீஷர்களா இருந்திருக்காங்க. அவங்களோட பேர் யாருமே வராம இருந்த 2 பேரோட பேர் வந்து அவருடைய சரித்திரத்துல வந்துருந்துச்சு அப்படின்னா, சோ அவங்களோட மன உறுதியும், அவங்க ஜனங்களுக்காக நின்ற வைராகியமும் தாங்க. இதுவும் அவங்க ஒண்ணும் புத்தகத்துல எழுதல. இவங்கள பற்றி மற்றவங்க எழுதியிருக்காங்க. சோ நம்ம மன உறுதியா இருந்தோம்னா, நம்மளுடைய ஜனங்கள் காக்கப்படுவாங்க. நம்மளுடைய குடும்பங்கள் காக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பேர் சரித்திரத்துல வருங்க. அந்த காரியத்தை நீங்க எழுத மாட்டீங்க. மற்றவர்கள் சாட்சி சொல்லத்தக்கதாக சரித்திரத்துல இடம் பெறுவீங்க. சோ செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் அவரை நம்பி நம்ம வந்துட்டோம் அப்படின்னா கீழ்ப்படிந்து இருக்கணும். 2வது முக்கியமான காரியம், எந்த சூழ்நிலையிலும் நான் பின்வாங்கி போக மாட்டேன், நான் கர்த்தருக்காக நிப்பேன் அப்படின்னு அந்த மன வைராகியத்தோட அந்த மன உறுதியோட நம்ம இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் நமக்கு அந்த நிறைவான பலனை கண்டிப்பா நம்மளுக்கு தருவாருங்க. சோ செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த நமக்கு நிறைவான பலன் கிடைக்கிறதற்கு நம்ம அவர் கீழே மன உறுதியா இருப்போங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் தகப்பனே, ஆவியானவரே, இந்த மன உறுதியை பத்தி நீர் எங்களோட பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சில நேரத்துல நாங்க உங்களை உறுதியா பற்றி கொண்டோன்னு வாயில சொல்றோம்ப்பா. ஆனா எங்களுக்கு நேருகிற சூழ்நிலையும் தகப்பனே, ஆவியானவரே, அந்த உறுதியை வந்து இல்லாம போக பண்ணுது டாடி. ஆவியானவரே, அப்பேற்பட்டவங்க இந்த ஜெபத்துல இருந்தாங்களானோ ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இன்றைக்கு நீங்க ஆவியானவரே எங்க விசுவாசத்தை இன்னும் விருத்தியாக்கும் விதமாக, எங்களுடைய மன தைரியத்தை தகப்பனை விருத்தியாக்கும்படிக்காக, மன உறுதியாக தகப்பனே உண்மை பின்பற்ற எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. தான் எங்களுக்கு எல்லாமே உங்களுடைய செட்டையின் கீழே நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. இந்த மன உறுதியுடன் ஆவியானவரே நாங்க கடைசி வரைக்கும், முடிவு பரியந்த வரைக்கும் நாங்க இருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. மன உறுதியா இருக்கிறது தகப்பனே எங்களுக்கு மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும்பா. எங்களை சுற்றி உள்ள நபர்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்பா. அப்படி நீங்க எங்களுக்கு அப்படி நீங்க எங்களை ஆசீர்வாதமாக வைக்க போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆவியானவரை எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே அப்பா, என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற, உம்முடைய சமூகத்தை நோக்கி கொண்டிருக்கிற அப்பா அத்தனை பேருக்கும் தகப்பனே இந்த மன உறுதியை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. Jesus loves you.